மாயாண்டி குடும்பத்தை ஊர் முன்னாடி எப்பாடு பட்டாவது அசிங்கப்படுத்தணும், தலைய குனிய வைக்கணும்னே பூங்கொடி பிளான் பண்ணி அவ தோழி செல்வி வீட்ல போய் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருக்கா. அங்கே கல்யாண மண்டபத்துல நேரம் போக போக பதற்றம் அதிகமாகுது. அழகர் தனியா பைக் எடுத்துட்டு ஊரு முழுக்க தேடி அலைஞ்சு கடைசியா சந்தேகப்பட்டு செல்வி வீட்டுக்கு வந்து வண்டிய சடார்னு நிறுத்துறான். முகத்துல அக்னி ஜவாலை, கண்ணுல ரத்தக்வெறி, கோபத்துல கதவை பொளக்குற மாதிரி ஓங்கி தட்டிக்கிட்டே, ஏய் செல்வி, முதல்ல கதவை திரடி, ஒழுங்கா மரியாதையா கதவை திறன்னு கத்துறான். செல்வி ரொம்பவே பயந்துட்டே நடுங்குற கைகளோட கதவை திறந்து வெளியே அழகர் நிக்கிற ஆக்ரோஷமான கோலத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி, அழகர் அண்ணே நீங்களா, இந்த நேரத்துல பதற்றமா வந்து இங்க என்ன பண்றீங்கன்னு ரொம்ப அப்பாவி மாதிரி கேக்குறா. அழகர் செல்வியை கையை பிடிச்சு ஒரே தள்ளா தள்ளிட்டு உள்ள எட்டி பார்த்துட்டு, ஏய் செல்வி, என்கிட்டயே வந்து ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காதடி. உன் தோழி பூங்கொடி எங்கேடி? அவ இந்த வீட்டுலதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா. அவ எங்கேன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு பல்லை கடிச்சுக்கிட்டு மிரட்டுறான். அதை கேட்டு செல்வி சமாளிக்க முயற்சி பண்ணி, அண்ணே என்ன அண்ணே ஏதேதோ பேசுறீங்க. பூங்கொடி இன்ஸ்டிடியூட் கிளாஸ் முடிஞ்சதுமே நேரா வீட்டுக்கு தானே கிளம்பி போனா. அவ இங்க எங்க வர போறா? எனக்கு உண்மையாவே எதுவும் தெரியாதுன்னேன்னு பொய் சொல்லி சமாளிக்க பாக்குறா. அழகர் நக்கலா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, என்கிட்டே வந்து பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறியாடி? இன்ஸ்டிடியூட் இப்போ பூட்டி கிடக்குடி. அவ கூடவே சுத்துவாளுங்களே 2 பேர். அவளுங்க வீட்டுக்கும் நேர்ல போயிட்டு தான் வர்றேன். அவளுங்க வீட்லயும் அவ இல்ல. ஆனா உன் வீட்டு வாசல்ல கிடக்குற அந்த நீல கலர் செருப்பு யாரோடதுடி? அது என் பொண்டாட்டி பூங்கொடியோட செருப்பு தானேடி. ஆதாரத்தை வச்சுக்கிட்டே என்கிட்டே பொய் சொல்றியான்னு எகிர்றான். செல்வி ரொம்பவே பதறி போய், அண்ணே, வீட்ல என் அம்மா அப்பா யாருமே இல்லனே. நீங்க பாட்டுக்கு ஆம்பளை ஆளா உள்ள வர்றீங்க. சுத்தி இருக்கிற ஊரு ஜனங்க பார்த்து தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னேன்னு வழிய மறைச்சு தள்ளிவிட பாக்குறா. அழகர் கோபத்தின் உச்சத்துக்கு போய், ஏய் ஊரு தப்பா நினைக்குமாடி? அறிவில்லாம லூசு மாதிரி பேசாதடி. அங்கே என் அப்பன் மாயாண்டி செய்யாத தப்புக்காக ஊர் முன்னாடி தலைகுனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிற நிலைமை வந்துருக்குடி. அதை பற்றி உனக்கு என்னடி கவலை? ஒழுங்கா வழியை விடுடின்னு கத்திட்டு செல்வியை பலமா தள்ளி விட்டுட்டு வீட்டின் உள்ளே பாய்கிறான். அங்கே உள்ளே ஒரு அரை மூலைக்குள்ள பயமும் கோபமுமா நிக்கிற பூங்கொடியை பார்த்துட்டு, ஏய் பூங்கொடி, இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு நாடகம் ஆடுறியா? உன்னை என்ன பண்றேன் பாருடின்னு ஆவேசமா கத்துறான். பூங்கொடி அழகரை பார்த்ததும் கொஞ்சம் கூட பயப்படாம திமிரா தலையை நிமிர்த்தி நிக்கிறா. அழகர் பாய்ஞ்சு போய் அவ கைய புடிச்சு பலமா இழுக்கிறான். பூங்கொடி தன் கைய விடுவிக்க போராடிக்கிட்டே, ஏ கைய விடுடா, என் கைய விடுன்னு சொல்றேன்ல, என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு என் கைய பிடிப்பன்னு கத்துறா. அழகர் அவ கைய இன்னும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, ஏ உன் கைய சும்மா விடுறதுக்காடி இவ்வளவு தூரம் தேடி அலைஞ்சு வந்தேன். அங்கே கல்யாண மண்டபத்துல எல்லாரும் சுமங்கலி பூஜையை முடிச்சுட்டு பொண்ணு எப்படா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க வந்து திருட்டுத்தனமா ஒளிஞ்சுகிட்டு வேடிக்கை பாக்குறியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்னு கேட்கிறான். பூங்கொடி ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டே, ஆமாடா, நான் வேடிக்கை பார்க்கத்தான் செய்வேன். அன்னைக்கு என்னை எல்லார் முன்னாடியும் பலவந்தமாக கடத்திட்டு போய் என் விருப்பமே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுனியே. அன்னைக்கு ஊர் முன்னாடி நான் பட்ட அவமானத்துக்கும் கண்ணீருக்கும் இன்னைக்கு பலிக்கு பலிடா. உங்க அப்பன் மாயாண்டி ஊர் முன்னாடி அவமானப்பட்டு கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கிறத நான் என் கண்ணார பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்காக தாண்டி நான் கல்யாணத்துக்கு வரலன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றா. அழகருக்கு கண்ணுல ரத்தக்காரம் பொங்குது. ஏய் வாயை மூடுடி, என் அப்பனை பத்தி பேச உனக்கு என்னடி தகுதி இருக்கு? அன்னைக்கு உங்க குடும்பத்தால என் அப்பன் செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டாரே, அத ரொம்ப சுலபமா மறந்துட்டியாடி? அன்னைக்கு ஊர் முன்னாடி என் அப்பன் அவமானப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தாண்டி உன் கழுத்துல தாலிய கட்டுனேன். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்காம என் அப்பனோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்தத்தான் உன்னை கட்டிக்கிட்டேன்னு ஆவேசமா கத்துறான். பூங்கொடி விடாம, அது உனக்கு வேணா பெரிய பெருமையா இருக்கலாம்டா, ஆனா எனக்கு அது அநியாயம், பச்சை துரோகம். அன்னைக்கு நீ பண்ணின அக்கிரமத்துக்கு இன்னைக்கு உங்க அப்பன் அனுபவிக்கணும்டா. உங்க குடும்பமே ஊர் முன்னாடி கேவலப்பட்டு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கணும். அதுதான்டா எனக்கு வேணும். நான் எந்த காலத்திலயும் மண்டபத்துக்கு வரமாட்டேன்டான்னு உறுதியா சொல்றா. அழகர் பல்லை கடிச்சுக்கிட்டு, ஏய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அப்பனை யாராலும் ஒரு வார்த்தை தவறா பேசவோ அவமானப்படுத்தவோ முடியாதுடி. நீயா ஒழுங்கா மரியாதையா வர்றியா இல்ல உன்னை தூக்கிட்டு போகவான்னு மிரட்டுறான். பூங்கொடி திமிரா, வரமாட்டேன்டா. என்னடா பண்ணுவ? என்ன கொன்னுடுவியா? தைரியம் இருந்தா கொன்னுடுடா பாப்போம்னு சவால் விடுறா. அழகர், ஏய், உன்னை கொன்னா என் அப்பன் மானம் காப்பாத்தப்படுமாடி? நீ உயிரோட என் கூட மண்டபத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி பூங்கொடிய வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்துட்டு வெளியே வர்றான். பூங்கொடி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே, விடுடா விடு செல்வி, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்கடி, இவன் என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறான்னு கத்தி அலறா. அழகர், ஏய், எவ்வளவு வேணாலும் கத்துடி, இன்னைக்கு நீ மண்டபத்துக்கு வரலைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அவளை பைக் பின் சீட்ல பலவந்தமா தள்ளி உட்கார வைக்கிறான். பூங்கொடி பைக்ல உட்கார்ந்தபடியே, அழகர் ஒழுங்கா வண்டியை நிறுத்து பாப்போம், ஓடுற வண்டியில இருந்து கீழே குதிச்சு செத்து போயிடுவேன், அப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க ஜெயிலுக்குத்தான் போவன்னு மிரட்டுறா. அழகர் பைக்க ரேஸ் பண்ணிக்கிட்டே, குதிடி கீழே குதிச்சு சாவு, ஆனா நீ செத்தாலும் உன் பொணத்தை கயிறு போட்டு வண்டியில கட்டி வச்சாவது மண்டபத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவேன். என் அப்பன் மானம் எனக்கு முக்கியம்டி, ஒழுங்கா பிடிச்சு உட்காருன்னு சொல்லி பைக்க அதிவேகமா பறக்க விடுறான்.
மண்டபத்து மேக்கப் ரூமுக்கு பூங்கொடிய அழகர் இழுத்துட்டு வந்து பலார்னு தள்ளுறான். பூங்கொடி செம கடுப்புலயும் கோபத்திலையும் அங்க இருக்கிற அலங்கார பொருள்களை எல்லாம் தட்டி விட்டுக்கிட்டே, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்ன இங்க பலவந்தமா கூட்டிட்டு வந்துட்டா மட்டும் நான் சடங்கு பண்ண சம்மதிச்சிடுவேனா? இந்த கல்யாண சடங்கு இங்க நடக்கவே நடக்காது. நான் என் தாலியை பிரிச்சு கோக்க சம்மதிக்கவே மாட்டேன்னு கத்துறா. அந்த நேரத்துல அழகரோட தங்க தேன்மொழி பதறிட்டே ஓடி வந்து, அண்ணி தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க அண்ணி, கொஞ்சமாவது பொறுமையா நான் சொல்ற உண்மையை கேளுங்கன்னு கெஞ்சுறா. பூங்கொடி, தேன்மொழி நீ நடுவுல வந்து பேசாத, உங்க அண்ணன் பண்ணின அநியாயத்துக்கு நீயே சப்போர்ட் பண்ணி பேசாத, என்ன முதல்ல வீட்டுக்கு போக விடுங்கடின்னு கத்துறா. தேன்மொழி கண்ணீரோட பூங்கொடியோட கைய புடிச்சுக்கிட்டு, அண்ணி என் அண்ணன் மேல உங்களுக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான், ஆனா இந்த விசேஷம் எதுக்காக அவசர அவசரமா நடக்குதுன்னு உங்களுக்கு உண்மை தெரியுமா அண்ணின்னு கேக்குறா. பூங்கொடி சலிப்பா, எதுக்கு நடக்குது? உங்க அப்பன் மாயாண்டியோட பொய்மானத்தை காப்பாத்தவும் ஊர் முன்னாடி கெத்து காட்டவும் தானேன்னு கேக்குறா. தேன்மொழி, இல்ல அண்ணி சுத்தமா இல்ல, உங்க ஜாதகத்துல மிகப்பெரிய தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு அண்ணின்னு பெரிய உண்மையை உடைக்கிறா. பூங்கொடி திடுக்கிட்ட என்னது ஜாதக தோஷமான்னு அதிர்ச்சி ஆகுறா. தேன்மொழி அழுகையோட விவரிச்சு, ஆமா அண்ணி, அந்த தோஷத்தோட வீரியத்தால உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் அண்ணன் அழகரோட உயிருக்கே ஆபத்து வந்துரும்னு ஜோசியர் அடிச்சு சொல்லிட்டாரு. உங்க தோஷம் என் அண்ணன் உசிரையே பறிச்சிடும்னு சொல்லிட்டாங்க அண்ணின்னு அழுது கொண்டே சொல்றா. பூங்கொடி அதிர்ச்சியில உறைஞ்சு போய், என்ன சொல்ற தேன்மொழி, அழகரோட உயிருக்கா ஆபத்துன்னு கேக்குறா. தேன்மொழி, ஆமா அண்ணி, அந்த தோஷத்தை கழிச்சு என் அண்ணனோட ஆயுளை காப்பாத்தணும்னா உடனே பரிகார பூஜை பண்ணி இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை முறைப்படி நடத்தணும்னு சொன்னாங்க. என் அண்ணன் உசிரை காப்பாத்தத்தான் எங்க அப்பா இந்த விசேஷத்தை இவ்வளவு அவசரமா ஏற்பாடு பண்ணினாரு. நீங்க தானே அன்னைக்கு என் அண்ணனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க தானே அன்னைக்கு கோபத்துல நீங்க பண்ற பிடிவாதத்தால என் அண்ணனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்களால தாங்க முடியுமா அண்ணி? என் அண்ணன் உசுறு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கலையா அண்ணின்னு கேக்குறா. பூங்கொடி மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடக்குது. அழகரோட உயிருக்கு ஆபத்தா? என் தோஷத்தால இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இவன் என் மேல கோபப்பட்டாலும் என் புருஷன், இவன் உசுருக்கு என் ஜாதகம் ஆபத்தா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, தேன்மொழி நீ சொல்றது நிஜம்தானா? இவன் உசுருக்கு உண்மையாவே ஆபத்தான்னு நடுக்கத்தோட கேக்குறா. தேன்மொழி, சத்தியமா அண்ணி, என் அண்ணன் உசுறு மேல சத்தியமா சொல்றேன்னு சத்தியம் பண்றா. பூங்கொடி அழகரை பார்த்து மெல்ல, அழகர் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. சரி, நான் இந்த சடங்குக்கு சம்மதிக்கிறேன். நான் முகூர்த்த புடவைய மாத்திக்கிட்டு வர்றேன்னு சம்மதிக்கிறா. மணமேடையில மாயாண்டி குடும்பம் கவலையா உட்கார்ந்துருக்க. எதிரே மஞ்சமல குடும்பம் பூங்கொடி வரமாட்டா, மாயாண்டி ஊர் முன்னாடி கேவலப்பட போறான்னு நக்கலா சிரிச்சிட்டு இருக்கு. மஞ்சமலை தன் தங்கை ராசாத்தி கிட்ட, பாத்தியாடி, இந்த மாயாண்டி பண்ணின ஆட்டத்துக்கு இன்னைக்கு ஊர் முன்னாடி பப்ளிக் அசிங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. பொண்ணும் வரல, கூப்பிட போன அந்த மாப்பிள்ளை அழகரும் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாயாண்டி ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறான். அத நம்ம கண்ணார பார்த்து வயிறார சிரிக்க போறோண்டின்னு எள்ளலா. அத நம்ம கண்ணார பார்த்து வயிறார சிரிக்க போறோண்டின்னு எள்ளலா பேசுறான். ராசாத்தி அதுக்கு, ஆமா அண்ணே, இவனுங்க ஏதோ பெரிய கொம்பனுங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. பூங்கொடி சரியான நேரத்துல ஆப்பு வச்சுட்டா. இவனுங்க பொய்மானா இன்னைக்கு காத்துல பறக்க போகுதுன்னு ஜோடி சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்போ திடீர்னு மேல சத்தம் பயங்கரமா முழங்க, முகூர்த்த பட்டுப்புடவையில தேவதையா பூங்கொடி தேன்மொழி கூட மணமேடைய நோக்கி நடந்து வர்றா. இதை பார்த்ததும் மஞ்சமலை குடும்பமே இடி விழுந்த மாதிரி அதிர்ச்சியில உரைறாங்க. பேச்சி ஆனந்த கண்ணீரோட ஓடி வந்து மீனாட்சி கிட்ட, அண்ணி பாருங்களேன், நம்ம பூங்கொடி வந்துட்டா அண்ணி, என் அண்ணன் மாயாண்டியோட கௌரவமும் மானமும் தப்பிடுச்சுடின்னு சந்தோஷத்துல கத்துறா. மாயாண்டி கண்ணுல தண்ணியோட, பூங்கொடி மகளே வந்துட்டியா தாயின்னு நெகிழ்ந்து கும்பிடுறாரு. பூங்கொடி மேடையில அழகர் பக்கத்துல உட்கார்றா. அழகர் அவளை ஆச்சரியமா பாக்குறான். அவ கண்ணுல கோபம் மறைஞ்சு புருஷன் ஆயுளுக்கான கவலை மட்டும் தெரியுது. ஜோசியர் கெட்டி மேளம் கொட்ட சொல்ல அழகர் தங்கத்தாலியை கையில எடுத்து பூங்கொடி கழுத்துல பிரிச்சு கோத்து 3 முடிச்சா கட்டுறான். சடங்கு சுபமா முடிஞ்சதும் மாயாண்டி கையை கூப்பி இறைவனுக்கு நன்றி சொல்றாரு. சடங்கு முடிஞ்சதும் பேச்சு நேரா மஞ்சமலை முன்னாடி போய் கெத்தா நிக்கிறா. பேச்சு நக்கலா சிரிச்சுக்கிட்டே, என்ன மஞ்சமலை, ஏதோ எங்க குடும்பம் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கும், அத நீங்க கண்ணார பார்த்து சந்தோஷப்படலான்னு நரி மாதிரி காத்துக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப என்னடான்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா நின்னு சடங்க முடிச்சுட்டாங்க. உங்க காரி துப்புர புத்தியில மண்ணு விழுந்துடுச்சடா. என்ன மஞ்சமலை மூஞ்சி இப்படி சுருங்கி போச்சுன்னு காரசாரமா கேக்குறா. மஞ்சமலை பல்லை கடிச்சுக்கிட்டு கோபத்துல, ஏய் பேச்சி, ரொம்ப துள்ளாதடி, நாங்க ஒன்னும் இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னு வாழ்த்த வரலேடி, இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு பாக்கத்தான் வந்தோம். ஆனா இந்த பூங்கொடி கடைசி நேரத்துல இப்படி என் தலையில மண்ணை அள்ளி போட்டு மனசு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. இதுக்கப்புறமும் நீங்க நல்லா வாழ்ந்துருவீங்களான்னு பாக்குறேன்டாடின்னு ஆவேசமா கத்துறான். பேச்சி சும்மா விடாம, ஏய் மஞ்சமலை, உன் சதியும் துரோகமும் என் அண்ணன் மாயாண்டியோட நல்ல மனசுக்கு முன்னாடி எப்பவுமே ஜெயிக்காதுடா. என் மருமகள் பூங்கொடி என் அண்ணன் மானத்தையும் என் மருமகன் அழகரோட உசிரையும் காப்பாத்த வந்த மகாலட்சுமிடா. போடா போய் மூலையில உட்கார்ந்து வயிற்றெரிச்சல் படுன்னு சவுக்கால அடிச்ச மாதிரி பதிலடி கொடுக்கறா. மஞ்சமலையும் அவ தங்கை ராசாத்தியும் வயிறு எரிஞ்சு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு அங்கிருந்து நகர்றாங்க. கடைசியில ஜோசியர் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னதும் அழகரும் பூங்கொடியும் சேர்ந்து மாயாண்டி மற்றும் மீனாட்சி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மாயாண்டி கண்ணீரோட தம்பதிகளை மனசார வாழ்த்துறாரு.